அவன் சகல ஜனங்களை கைகொட்டி தேவன் முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் நீரெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெளிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமியை அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அசைகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்கத்தின் மேல் வீற்றிருக்கிறார். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்தெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படிராமல் காற்று பறக்கடிக்கும் பதையை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பில் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். 23. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரின் புல்லுடைய இடங்களின் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டியில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரன் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். சங்கீதம் 97. கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுள். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தில் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிறது. அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை போல் பிரகாசித்து பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்திலே பர்வதங்கள் மெழுகு போல ஒருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்திலே ஒருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொற்பங்களை வணங்கி விக்கிரங்கள் பெருமை பாராட்டுகிறது. யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். தேவர்களில் நீங்கள் எல்லாரும் அவரை தொழுந்து கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்பு நிமித்தம் யூதாவின் குமாரத்திகளும் களிகூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களில் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவரை தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கன் கைக்கு அவர்களை தப்புவிப்பார். நீதிமான்களை வெளிச்சமும் செம்மையான இதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்த அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆற்றில் ஏறுதல் பாட்டியல் வாழ்ந்தல் பல்லவ ஆட்டம் அவை தொடுது மொட்டையும் அண்டி பல்லொன்று 3 வாத்தவன் கத்தவி 7 தப்பைக்குவ ஏழையும் ஏழை கீட்ட பண்ப. சங்கீதம் 1. அலைய என் ஆத்துமாவே
துதி. துதிக்குவத்து தேவனை துதிப்பேன். உள்ளகம் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். மகளையும் ரட்சிக்க தாண்டில்லாத மகத்தையும் நம்பறியுங்க அவரைய ஆரிப்பிடியும் அவன் வந்துகிட்டே இருப்பார். அவன் யோசனைங்க அழிந்து போ. நானே வழியும் சத்தியம் சிவமாக்கி அவன் இன்றுள்ளது நீவே அப்பம் நானே. சங்கீதம் 97 வசனம் 1. கர்த்தர் ராஜாக்கம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீகள் மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நீயமும் அவருடைய சிங்காசனத்தில் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றில் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் மூச்சுக்களத்தை. சங்கீதம் 84 1-12 வசனம். செடிகளின் கத்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பேரங்களின் மேல் வாஞ்சியும் தவறுமுழுமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனும் தேவனை நோக்கி கம்பிய சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய செடிகளின் கத்தாவே உம்முடைய பீடங்க அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தவையிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமானவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதுமே துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்மிலே பலன் கொடு மனுஷனும் தங்கள் இதயங்களின் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவம் நடந்து அதை நீட்டாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நீரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீனோனிலே தேவசன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனை செவிக்கொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணின முகத்தை பாரும். ஆய நாளை பார்க்கிலும் ஒரு புறங்களின் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமே கூடாரங்களின் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமான கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அழுவா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய அதிசயங்களையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய மகிமையையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் ஆனே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதி நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும்.
அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். சங்கீதம் 96 2-8. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளோ எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்குள் நான் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள் அதிசயங்களை விவரித்து செல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவங்களிலும் பயப்படத்தக்கவருமாய் அவரை. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே. கர்த்தரை வானங்களே உண்டாக்கினார். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமை மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையும் வல்லமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிங்கள். சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலை இன்பமும் ஏற்றப்புமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், தூரத்துண்ட இஸ்ரவேலை கோடி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்கண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவர்களை பேரிட்டு அழைக்கிறார். கர்த்தர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்தகுணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தாலே கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தர் வானத்தை மேகங்களால் மூடி மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். கர்த்தர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிறார், காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். கர்த்தர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்பட்டார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளின் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவருடைய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பூமியிலேயே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாக செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல் உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை அனுப்பி துணிக்கைகளாக அனுப்பி அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் யாக்கோபுக்கு நம்முடைய வசனங்களையும், சீயோனுக்கு இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 144. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தாலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரதுண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறது, அவர்களுடைய காயங்களை கட்டுகிறது. அவர் நட்சத்திரங்களின் இலக்கை எண்ணி அவைகளெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் வல்லவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரைமட்டம் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய ஆண்டவரை சுரமண்டலத்தால் கீர்த்தனை பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார்.
அவர் மிருக ஜீவன்களை கூப்பிடுகிறார். காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரைகளின் பலத்தில் விருப்பமாயிருக்கிறார். வீரனுடைய கால்களில் பிரியப்பட்டார். தமக்கு பயந்து தமது கிருபையை காத்து இருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்தரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாப்பால்களை பலத்தில் பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்கி உள்ள உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வாழ்க்கையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா 84 அதிகாரம். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கட்டளை ஆலய பிரகாரம் மேல் வாஞ்சியும் தவணமாக இருக்கிறது. என் இருதயமும் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனுக்கு கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் சிரித்து கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருட்டாக்கி கொள்ளுவார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனை செவிகொடும். எங்கள் கேடயமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களின் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களின் வாசஸ்தலங்களை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடப்போருக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கொடிகளே, கர்த்தரையே பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஜாதிகளுக்குள்ளும் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய வல்லமையையும் அதிசயங்களையும் விவரமாய் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர், மிகவும் மிகையாயிருக்கிறார். சகல ஜனங்களுடைய அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே. கர்த்தரோ வானத்தை உண்டாக்குவார். மகிமையும் கனமும் அவருடைய
அவருடைய சமூகத்தில் உள்ளது. வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களுடைய வம்சங்களே கர்த்தரை பாடுங்கள். சகல ஜனங்களே கர்த்தரையே பாடுங்கள். பூமியில் இருக்கும் ஜனங்களே கர்த்தரையே பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை பூச்சக்கரத்தால் அசையாதபடி நிலை நிற்கிறது. சங்கீதம் 33 1-22. நீதிமான்களே கர்த்தருக்கு களிகூருங்கள், துதி செய்யும் ஜென்மக்கு தகும் சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடும் வார்த்தையை நேர்த்தியாக வாசிங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவருடைய செயல்கள் சத்தியமாக இருக்கிறது. அவர் நீதினாலும் நியாயத்தினாலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய கருணையினால் நிலைத்து இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவரின் வாயின் சொத்தத்தினால் அவை சர்வ சேனைகளை உண்டாக்கிறது. அவர் சந்திரன் தலங்களை கும்மியாக சேர்த்து ஆழமான தலங்களை பொக்கிஷ வைக்கமாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்லுமாகவும் அவர் கட்டளை நிற்கும். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருத்தாக்கி ஜனங்களுடைய நிலைவுகளை அவமாக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்தி காலமாகவும் அவருடைய இருபத்தி நிலைவு தலைமுறையாக நிற்கும். கர்த்தர் தங்கள் தெய்வமாக கொண்டு ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமாக உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனபுத்தியும் காண்கிறார். தம் வாசமாக சனத்தில் இருந்து பூமி குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். பூமி எல்லார் குடிகள் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் உருவாக்கி அவர்கள் செயல்கள் எல்லாம் கவனித்து இருக்கிறார். எந்த ராஜாவும் தம் சேனையை மிகுதி ரட்சிப்படான். சௌரியவானும் தன் மிகுந்த பலத்தினால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை வீரர் தன் மிகுந்த வீரத்தினால் தப்பியது. தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்க ஆத்துமாக்களை மனதிற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தை அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்குது. அவர் நமக்கு துணையும் நம் கேடமானவர். கர்த்தர் அவர் நாமத்தை நாம் நம்பியிருக்கபடினால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். கர்த்தாவே, நான் உம்மை நம்பியிருக்கபடினால் உன் கிருபை என்மேல் இருப்பதாக. சங்கீதம் 97 1ஆம் அதிகாரம். கர்த்தர் ராஜா பண்ணுகிறார். பூமி புவிப்பாக எல்லாத்தையும் மகிழ கடவுள். மேகமும் மந்தாரமும் அசூந்திருக்க நீதியும் நேரமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்னி முன்னே சென்று அவரோட சொற்களை உதைக்கியது. அவரோட மின்னங்கள் பீச்சக்கரத்தை பர்வதங்கள் மேல் பிரகாசிப்பது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. நீதிமானுடைய சங்கீதம் 96 1-13. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடு நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமே அறிவிங்கள். ஜாதிகளுக்குள்ள மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ள அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களில் மிக்கிறர்கள் தானே. கர்த்தரை வானங்களை உண்டாக்கினார். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு ஒரு நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்கத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தார நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்.
கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்படுத்தவிருக்கும். அவர் ஜனங்களுக்கு நிர்ணயமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் கலிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் சத்தியத்தோடும் ஜனங்களுக்கு நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். நன்றி. சங்கீதம் 147:20. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தாலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரத்தின் இலக்கத்தை எண்ணி அவைகளெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவராக இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தாரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் பிரியப்பட்டவர், இது வீரருடைய கால்களில் விருப்பமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் எருசலேமே கர்த்தரை சோத்தரி, சீயோனே தேவனை துதி. அவர் உன் வாசஸ்தலங்களில் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல்லுக்கு முன்பாக நிற்பவன் யார்? பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போன்ற உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மழையை துணிக்கைகளால் அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணி தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அவர் வேறெந்த ஜாதிக்கும் இப்படி செய்வதில்லை, தமது நியாயங்களை அறியாமல் போகிறவர். சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு எண்ணமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களையும் வாஞ்சையும் தவமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் முடிகிறது. என் ராஜாவும் ஆகிய தேவனே, சேனைகளின் கர்த்தாவே, அடைக்கலாம் குருவிக்கு வீடும் தகவலா குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடு கடத்தலே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உன்னை துதித்து கொண்டே இருப்பார்கள். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் தன் இருதயங்களின் செவ்வையான வழியை கொண்டு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அழுகிய பள்ளத்தாக்கில் நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டிருக்கிறார்கள், மலை குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனும் ஆகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோவின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகம் ஆகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களின் சொல்லும் ஒரு நாள் நல்லது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள்தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கர்த்தர் அவருடைய பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள்.
கர்த்தர் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். கர்த்தருக்கு வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார். ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள், நாடும் அதிலுள்ள யாவும் மகிழ்ந்து களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். சங்கீதம் 96 1:13. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகள் எல்லாம் கர்த்தருக்கே பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சொஸ்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர், மிகவும் சோத்தரிக்கத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே, சகல ஜனங்களுடைய தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே. விக்கிரகங்கள் தானே, கர்த்தரே வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானமகிழ்ந்து பூமி பிறப்பாக்கி சமுத்திரமும் அதன் நிறைவும் மூழ்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களெல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். தேங்க்யூ. புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோத்தித்து நாளுக்கு நாள் வச்சிப்பை சுவிசேஷமாக அறிவிங்கள். ஜாதியின்குள்ள மகிமையும் சகல ஜாதியின்குள்ள அவரை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவர், மிகவும் சோத்தப்படத்தக்கமாக இருக்கிறார். எல்லா தேகிலும் பயப்படத்தக்கவர் அவரோ. சகல ஜனங்களுடைய தேவைகள் விக்கிர காலதானோ. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகம் தூய்மையும் அவர் தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே எல்லாரும் வல்லமையும் மகிமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அவர் வருகிறார், கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்படுத்திருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதிலுள்ள யாவும்
சமுத்திரமும் அதில் அதில் அதன் நிறைவும் முழங்குவதாக. அவர் வருகிறார் அவர் வருகிறார் அவர் அவர் பூ அவர் பூ அவர் அவர் பூமியை நாய்ந்திருக்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் சத்தியத்தோடும் நாய்ந்திருக்க வருகிறார்.